தஞ்சை புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் உண்டியலில் காந்தம் வைத்து நூதன முறையில் நாணயம் திருட முயன்ற இளைஞரின் வீடியோ வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சையத் மௌலானா வழங்கிட கேட்கலாம். சையத் மௌலானா, வணக்கம். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞரிடம் ஏதேனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? முழு விவரங்கள். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசிக்க தினமும் உள்ளூர் மட்டுமின்றி வெளி மாவட்டம், வெளி மாநிலம், வெளிநாட்டிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த 10ஆம் தேதி குடமுழுக்கு விழா என்பது கோலாகலமாக நடைபெற்றது. தற்போது 48 நாட்கள் நடைபெறும் மண்டலாபிஷேக விழா நடைபெற்று வருகிறது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பணம் மற்றும் நகை காணிக்கையாக செலுத்துவதற்காக வசதிக்காக கோவிலில் உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளது. அவ்வப்போது இந்த உண்டியல்களில் திறந்து பணம் நகைகள் எண்ணப்படும். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவும் மாதங்களாகவும் கோவிலில் உண்டியலில் பணம் மற்றும் நகைகள் திருட்டு போவதாக புகார் எழுந்தது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் கோவிலில் உண்டியலில் காந்தம் வைத்து அதன் மூலம் நூதன முறையில் பணம் நாணயங்களை திருட முயன்றார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அங்கு கோவில் வீரர்கள் சென்றபோது அந்த வாலிபர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இது குறித்து காவல் நிலையத்தில் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக வழக்கு கொடுக்கப்பட்டது. இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் ஒரு வாலிபர் காந்தத்தை வைத்து உண்டியிலிருந்து நூதன முறையில் பணம் திருட முயன்றது தெரிய வந்தது. உடனடியாக அந்த நபரை சிசிடிவி காட்சிகளை வச்சு விசாரித்த போது கவிஸ்தலத்தைச் சேர்ந்த கங்காபுரம் மேலத்தெருவைச் சேர்ந்த ஐயப்பன் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து ஐயப்பனை பிடித்து விசாரணை செய்து வருகின்றனர். இதில் அவர் பல முறை இதுபோல் காரணத்தை வைத்து உண்டியல் பணம் நாணயங்களை திருடியது தெரிய வந்தது.